ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் இனி நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூட்டியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜா அன்போடு பேசுகிறேன். இந்த எபிசோடில் குரு வக்ர நிவர்த்தி பலன்களை பற்றி பேச போகிறோம். குரு இது நாள் வரைக்கும் வக்ரகத்தில் இருந்தார், ரிஷபத்தில் தான் இருக்கார். இப்போது ரிஷபத்தில் வக்ர நிவர்த்தி இருக்கிறார். அப்போது 11/2/2025 முதல் 11/5/2025 வரைக்கும் 90 நாள் இங்கே தான் இருப்பார். இப்போ 11/5/2025 குரு பயிற்சி வருகிறது. அது மிதுனத்துக்கு செல்ல போகிறது. அப்போ அந்த 90 நாளுக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு சுபத்துவமான தன்மை இருக்கும், எந்தெந்த ராசிகளுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். இதுவரை எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். இந்த எபிசோடில் நம்ம குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அல்லவா, 11/2/2025. அப்போது வக்ரம் இது நாள் வரைக்கும் வக்ரத்தில் இருந்து சில ராசிகளுக்கு ஓஹோன்னு நன்மைகளையும் அளித்திருப்பார், சில ராசிகளுக்கு பிரச்சனைகளையும் தந்திருப்பார். ஏன்னா வக்ரம் என்பது, ஒரு கிரகம் வக்ரம் என்பது அதாவது முன்வீட்டு பலனை செய்யக்கூடியது. அதாவது ஒரு கிரகம் 2ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னு சொன்னால் 2ஆம் இடம் நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதின்னு சொல்லணும். ஆனால் அதுவே வக்ரம் ஆயிடுச்சுன்னா ஆப்போசிட்டாக சொல்லணும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு, பண வரவு இல்லை, கொடுக்கல் வாங்கல பிரச்சனை அப்படி சொல்லணும். அப்போது ஒரு கிரகம் வக்ரம் பெற்றால் ஒரு மாறுபட்ட பலனை தரும். அப்படின்னும்போது இது நாள் வரைக்கும் வக்ரம் பெற்று சில ராசிகளுக்கு தீய பலன்களை தந்தது. ஆனால் அதே கிரகம் ஆதிபத்தியம், அசுப ஆதிபத்தியமாக இருந்து வக்ரம் பெற்றிருக்கும் பொழுது நல்ல பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. குரு பகவானுக்கு பொன்னன், அந்தணன், குரு, வியாழன், இப்படி பல பெயர்கள் இருக்கிறது. இருக்கிற கிரகங்களிலேயே மிக மிக சுபத்துவம் வாய்ந்த கிரகம் என்று எது என்று சொன்னால் குரு பகவான் தான். இந்த குரு பகவான் இது நாள் வரைக்கும் வக்ரமாக இருந்து இப்போ 11/2/2025 வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். இந்த வக்ர நிவர்த்தி பெற்றதால் எந்தெந்த ராசிகளுக்கு நன்மைகள் தரும், எந்தெந்த ராசிகளுக்கு இது நியூட்ரலாக இருக்கும், இல்லை தீய பலன்களை தரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு. அதை நம்ம ஒவ்வொரு ராசியாக சொல்லலாம் வாங்க. ரிஷப ராசி கால புருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ரிஷபராசி. இந்த ரிஷபராசி அதிபதி சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறார். இந்த குரு இங்கே இருக்கிற வரைக்கும் இந்த 90 நாளும் சுக்கிரன் அங்கே தான் இருக்கார், உச்ச நிலையில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. 11ல் உச்சம் பெறுவது மிக மிக சிறப்பு. அதே 11ஆம் அதிபதி அங்கே போயிடுறார், 11க்குடையவன் ராசிக்கு வந்துடுறார். அப்போது பரிவர்த்தனை யோகம், ராசிக்கு வந்தாலும் ஆட்சி நிலை. அப்போது இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த 90 நாளும் ஒரு பல அற்புதங்களை தரப்போகிறது இந்த குரு பகவான் என்று சொன்னால் மிகையாகாது. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நிலை. எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ் தாங்க. எதை தொட்டாலும் உங்களுக்கு சக்ஸஸ். உங்களை பொறுத்தவரை நினைச்ச காரியமும் கைகூடும், நினைக்காத விஷயங்களும் ஈடேறும் என்று சொன்னால் மிகையாகாது. சில பேர் நினைக்கலாம் ஜென்மத்தில் குரு இருக்காருங்க அப்படின்னு. ஜென்மத்தில் குரு தான் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்துக்கு போயிடுறாருங்களா. குரு சுக்கிரன் இங்கே வந்துடுறார், குரு அவருடைய வீட்டுக்கு மீனத்துக்கு போகிறார். அப்போ அற்புதமான பலன்களை, 2 இடத்துக்கான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. இந்த ரிஷபராசிக்கு இந்த 90 நாள் மிக மிக உயர்வை தரக்கூடிய, ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம். பல பாக்கியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால்
நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. குலதெய்வ வழிபாடு பண்ண போகிறீங்க. பிள்ளைகளுடைய உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, அது உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், மிக சிறப்பாக படிப்பார்கள். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெகுலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் இது போன்ற நண்பர்களுக்கும் சிறப்பான நேரம். 5ஆம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். சந்தோஷமாக இருப்பீங்க. நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாவதற்கான ஒரு அமைப்பு. பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் அகன்று சகஜ நிலைக்கு, சந்தோஷ நிலைக்கு மாறும். பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். இப்போ 5ஆம் இடம் மிக சிறப்பாக இருக்கிறது. பூர்வ புண்ணியஸ்தானம். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போது 7ஆம் வீட்டை குரு பார்த்தால் மிக மிக சிறப்பு. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், கணவன் மனைவி ஒற்றுமை, டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவாக இயங்க போகிறது, இருக்க போகிறது. நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு, அதனால் நன்மைகள் நடக்குமா? நன்மைகள் நடக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் இருக்குமா? கண்டிப்பாக நன்மைகள் இருக்கும். 7ஆம் இடம் மிக சிறப்பாக இருப்பதால் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு கூட 2வது திருமணத்திற்கான ஒரு அமைப்பு கண்டிப்பாக அவங்களுக்கு கைகூடும். இது ஒரு நல்ல செய்தி. அடுத்தது 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்தா ஈஸிலி டு கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு பாக்கியங்கள் தானாக வரும். கடவுளுடைய அனுகிரகம், குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு 100% இருப்பதால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. அதாவது காசு பணம் நீங்கள் நினச்சதை விட பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியும். இந்த 90 நாளில் ஒரு முழு வீச்சோடு கிரகங்கள் செயல்பட்டு உங்களை அவருடைய ஆளுமை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுக்கு சம்பாத்தியத்தை பெற்றுத்தரும் என்று சொன்னால் மிகையாகாது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், இவங்க எல்லோருக்குமே வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே நான் படம் பண்ணிகிட்ருக்கேன், சீரியல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஏற்கனவே பண்ண சீரியலுக்கும் படத்துக்கும் ரெகக்னேஷன் கிடைக்கும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பாராட்டுதல்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பிஸியாக ஆகிடுவீங்க, பிஸி ஷெட்யூல்டு அப்படின்னு. அதாவது சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருப்பார், அவருடைய திறமையை பாராட்டி ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு எங்கள் கதை சொல்லுங்கள், நீங்கள் படம் பண்ணுங்கள் அப்படின்னு வர. ஸோ இப்போ ஒரு டைரக்டராக மாறுவார். இப்படி இந்த சுக்கிரனுடைய ஆதிபத்தியம், அதாவது சுக்கிரனுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்குது. அதாவது உச்சநிலை பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி நிலை. அப்போது இது மட்டும் ரொம்ப பிரமாதமாக சைன் பண்ணக்கூடிய நிலை. வங்கிகளில் பணிபுரிபவர்கள், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, அரசு கருவூலம் போன்றவற்றில் பணியாற்றுபவர்கள், இதர அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் யோகமான காலம். சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம். தொழில் விருத்தி ஆகக்கூடிய ஒரு நிலை. வெளியூர் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு ஈடேறும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த ரிஷப ராசி, ரிஷப லக்னம் கூட எடுத்துக்கலாம். ரிஷப ராசி வேறு ஒன்று இருக்கும், ரிஷப லக்னத்தில் சில பேர் பிறந்திருப்பாங்க. அந்த பலன் கூட இது 100%. அதாவது இது பொது பலன் தாங்க. அப்போ இது கண்டிப்பாக இது ரிஷப லக்னத்துக்கும் ரிஷப ராசிக்கும் பொருந்தும். இந்த 90 நாளும் இந்த குரு ரிஷபத்தில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு யோகமான காலம், உங்களுக்கு பொற்காலம். உங்கள் காட்டில் மழை, நினச்சதை சாதிக்கலாம் என்று சொன்னால் மிகையாகாது.